ஆண்டவரே இன்னுமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை பெருக செய்ய ஆண்டவரே. அப்பா நீர் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கிற பெருக்கத்தை உண்டு பண்ணுங்கப்பா. ஆவிக்குரிய ஜீவியத்துல கனி கொடுக்கிற மரமாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ சமூகத்தில் எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், ஆனால் கர்த்தர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் நான் அன்னைக்கே ஸ்தோத்திரம் ப்ரேயர் பண்ணி ஸ்தோத்திரம் டெய்லி இரவுல ஜெபிக்க கர்த்தர் இப்போது கிருபை தந்திருக்கிறார். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஸ்தோத்திரம் தலைப்பு என்ன என்றால் ஸ்தோத்திரம் காத்திருப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரம் தலைப்பை எடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அது எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை நான் எழுதினேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. நமக்கு எடுக்கும் போதெல்லாம் வசனம் எல்லாமே ஆசீர்வாதமா ஸ்தோத்திரம் இருக்கும், ஆனா நடத்தும் போது அது அந்த வசனத்துக்கு ஏற்ற இதுவே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. காத்திருப்பின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் எப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா டிவி முன்னாடி நம்ம காத்திருக்கணும் இருக்கிறோம், போனுக்காக காத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் நேற்று தினத்துல ஸ்தோத்திரம் நிறைய ஸ்தோத்திரம் அரசியல்வாதிகளுடைய கூட்டங்களுக்காக போய் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். வாலிபர்கள் எதுக்கோ போய் காத்துட்டு இருக்கோம். ஆனா தேவ சமூகத்துல காத்திருக்க இங்க ஆட்களே இல்லை. ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்க. கர்த்தரை தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நடத்துகிற தேவனா இருக்கிறார். தேவ சமூகத்துல காத்திருப்புன்றதே கிடையவே கிடையாது. சனிக்கிழமை தோறும் காத்திருப்பு கூட்டம் நடக்கும், ஆனா நம்ம சபையில அது இப்பொழுது நம்ம அது ஸ்தோத்திரம் நடக்காமையே இருக்கிறது. காத்திருக்கிறதுனா என்ன? ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காத்திருக்கிறதா கிடையாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற வரையிலும் யாக்கோபை போல அவருடைய சமூகத்துல போராடுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வேணும். காத்திருக்கிறதுனா ஸ்தோத்திரம் ஏதோ ஸ்தோத்திரம் இப்ப சொன்னாங்கப்பா ஆண்டவர் எனக்கு சொன்னாரு ஒரு ½ hour நீ வெயிட் பண்ண சொன்னாரு, என்ன பிளஸ் பண்றவாருன்னு கிடையாது. அவருடைய வார்த்தை வரும் வரையிலும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்றதை விட அப்பா உமக்கு சித்தமானால் நீர் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லணும். உமக்கு சித்தமானால் என் வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே, உங்க சித்தமானால் என் வாழ்க்கையில இந்த காரியம் நடக்க என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி காத்திருக்கணும். எப்படி தருமா காத்திருக்கணும்? தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம். பாருங்க ரூத்தின் வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். ரூத் பாருங்க ஸ்தோத்திரம் நகோமி ஸ்தோத்திரம் கனவுலையும் எழுந்துட்டாங்க, பிள்ளையும் எழுந்துட்டாங்க. ஆனால் ஸ்தோத்திரம் யாரை போய் நம்ம ஸ்தோத்திரம் போய் நம்ம பார்ப்பது, என்ன பண்ணது, என்ன சூழ்நிலை நம்ம கடந்து வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நம்ம சகோதரிகளா இருக்கிறதால இந்த டாபிக் நடத்துறேன். ஏன்னா ஸ்தோத்திரம் அந்த நேரத்துல யாருமே இல்லை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க ஸ்தோத்திரம் அழுகுறாங்க. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் அவங்க சிறையிருப்பை மாற்றுகிறவரா இருக்கிறார். அந்த சந்ததியில இருந்துதான் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டவரா இருக்கிறார். அந்த சந்ததியில தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் வந்தவரா இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் சிறுமையானவனை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அன்று யாருமே இல்லை ஆண்டவரே, என் கணவரும் எழுந்துட்டேன், என் பிள்ளைங்களையும் எழுந்துட்டேன் ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் போவாசி அனுப்பி அவங்களை ஆசீர்வதித்த தேவனா இருக்கிறார். அதை வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. ஸ்தோத்திரம் ஜெபம் எப்படி தெரியுமா ஸ்தோத்திரம் இருந்தது? ரூத் ஸ்தோத்திரம் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டாராம். ஆண்டவராகிய மணவாளனுக்காய் நம்ம பரிசுத்தமா காத்து கொள்ள வேணும். முதலாவது நம்ம வாழ்க்கையில என்ன தெரியுமா வேணும்? எதுவுமே சீக்கிரமா நடக்கணும், சீக்கிரமா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுல சத்தே கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்ல ஒரு சத்தம் கிடையாது. அதுல அஜினோமோட்டோ கலந்துக்கிறதுனால சீக்கிரமா கேன்சர் தான் நமக்கு வரும். ஆனா நம்ம பொறுமையோடு காத்திருங்க அப்படின்னு சொன்னா பிரியாணி மாரி ஆண்டவர் லெக் பீஸான வாழ்க்கையை நமக்கு தர கர்த்தர் கிருபை தருகிறவரா இருக்கிறார். ஏன்னா ஸ்தோத்திரம் பாருங்க, லோத்து பாருங்க ஆண்டவர் சொல்றாரு திரும்பி பார்க்காதன்னு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பாவத்தை திரும்பியும் பாக்குறாங்க. நம்ம இன்னைக்கு அநேகம் தான் தெரியுமா பண்றோம், எது ஆண்டவர் வேணான்னு சொல்றாரோ அதை தேடிதான் ஓடுறோம். இது வேணாமா, இது உனக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன பண்றோம், இல்ல ஏசப்பா எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், பல நேரத்துல தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு அவருக்கு சித்தமானது தந்தாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நமக்கு சித்தமானதை சூஸ் பண்ணோம்னா லைஃப் பாதியிலேயே முடிஞ்சிடும். அதனால கர்த்தர் கிருபையில பொறுமையோடு காத்திருக்கணும். ஓடும்போது எடுத்த உடனே ஃபாஸ்டா ஓடக்கூடாது.
என்னதான் நம்ம ஸ்தோத்திரம் ஓடினாலும் ஓட்டப்பந்த வீரர்களை பாருங்க, பிராக்டிஸ் இல்லாம போய் தடத்துல கால் வைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஜெபிக்காம இந்த இடத்துல வந்து நிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம், நான் இப்பதான் ஸ்தோத்திரம் சிந்திக்கிறேன். என் தகப்பனார்லாம் எவ்வளோ ஜபிச்சிருப்பாங்க, எவ்வளோ முழங்காய் பாடிட்டு இருப்பாங்க, எத்தனை பிசாசுகளோடு போராடி எத்தனை ஸ்தோத்திர பாடுகள் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த செஞ்ச ஊழியம் தான் இன்னைக்கு எங்களை வரையும் ஆண்டவர் தாங்கி நிற்க வைக்க கர்த்தர் கிருபை தருகிறார். அந்த செஞ்ச ஊழியம் தான் இன்றைக்கு நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம், லோத்தின் ஸ்தோத்திரம் பாருங்க, அவங்க என்ன பண்ற, திரும்பி லோத்தின் திரும்பி பார்க்கும்போது உப்புத்தூணா என்ன பண்றாங்க, மாறிடுறாங்க. அப்ப நம்ம பாவத்தை திரும்பி திரும்பி பார்க்கிறோம். போன்ல ஆண்டவர் சொல்வார், இது வேணாம், உனக்கு இது தகுதி இல்லாதது, இதை பார்க்காதன்னு சொல்லுவார். ஆனா நம்ம அதை தான் பார்ப்போம். டிவியில இதை பார்க்காத, இது பரிசுத்தத்தை குலைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தான் பார்க்கும். ஒரு ஸ்தோத்திரம், அந்த போன்ல ஒரு ஸ்தோத்திரம் பெட்மன் சாயா ஒரு இது சொல்லியிருப்பாரு, கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்ன, கிறிஸ்துவனா என்ன, கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்போ சினிமா பாட்டு பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், இதெல்லாம் ஸ்தோத்திர கிறிஸ்துவனா கிடையாது. கிறிஸ்துவ என்பது ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற ஒரு ஐக்கியம். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்துறவன் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். ஆண்டவரை பிரியவானா, ஆண்டவர் பார்க்கல அப்படின்னு சொல்லி பாவத்தை இது பண்றவன் என்ன பண்ணுவான், அந்த காரியத்தை வேணும் என்ன பண்ணுவான், செய்வான். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்துறவங்க கிறிஸ்தவ, ஆண்டவரை பிரியப்படுத்துறவங்க தான் கிறிஸ்தவர்கள். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்தாதவர்கள் கிறிஸ்துவ அவனுக்குள்ள இல்ல. அப்ப அவர் அந்த அதுல அழகா சொல்லி இருப்பாரு, கிறிஸ்தவன் என்பது ஆண்டவருக்குள்ள இருக்கிற உடன்படிக்கையில உறுதியா இருக்கிறவன் தான் கிறிஸ்துவன். பாவமான காரியம், இச்சைக்குரிய காரியம் வரும்போது, இச்சை ஆண்டவரை நீர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர், என் தலை அபிஷேகத்தால நிறைந்திருக்கிறது, என் தலை எண்ணெயினால நிறைந்திருக்கிறது, இந்த பாவம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லணும். 4 பேர்கள் நம்ம ஸ்தோத்திரம் மறைமுகமா எவ்வளவோ பாவம் பண்றோம், நம்ம எவ்வளவோ தவறு செய்யறோம். இந்த வாயினால கெட்ட வார்த்தை அதிகமா பேசுறோம். இந்த வாயினால கெட்ட வார்த்தை பேசவே கூடாது. ஏன்னா கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏன்னா ஆண்டவர் இந்த வாயில அந்நிய பாஷை பேச வைக்கிறாரு, இந்த வாயினால தானே ஜபிக்க வைக்கிறாரு, இந்த வாயினால துதிக்க வைக்கிறாரு, இந்த வாயினால தானே ஆசீர்வதிக்கிறாரு. அதே வாயில துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில இருந்து வரவே கூடாது. ஏன்னா ஸ்தோத்திரம், நம்ம நாளுக்கு நாள் வளரணுமே தவிர தேய்பிரை போல நாளுக்கு நாள் தேயவே கூடாது. இதுக்கு நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? ஆண்டவர் சொன்னாரு, காத்துரு, வெயிட் பண்ணு, உனக்கானது வர வெயிட் பண்ணு. திருமணம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் இயர்ல குழந்தை இதுவாச்சு, வெயிட் பண்ணு. செகண்ட் இயர் திருப்பி திருமண வாழ்க்கையில திருப்பி இதே மாதிரி பிரச்சனை, 2வது அந்த மாதிரி ஆச்சு, வெயிட் பண்ணு. 3வது என்னாச்சு, காது ஆப்ரேஷன், வெயிட் பண்ணு. திருப்பி வெயிட் பண்ணு. ஆண்டவரை வெயிட் பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு ஜபத்துல நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம், குறிப்பிட்ட பண்ணு மட்டும்தான் வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நிறைய காரியத்துக்காக வெயிட் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஸ்தோத்திரம், அவங்களுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் இன்றைக்கு அநேக காரியங்கள் ஸ்தோத்திரம், அதனால அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் இன்னைக்கு வெளியில வர இருக்கிறதுனால இன்னைக்கு வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த செக் சாங்ஷன் ஆகுறதுனால அவங்க வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து இன்னைக்கு என்ன கிடைக்குது? ஒண்ணுமே இல்லை, உபாசத்தோடு வந்து உட்காந்து இருக்கும் ஆண்டவரே. ஆனா இது இல்லைங்க, ஆண்டவர் சமூகத்தை தெரிஞ்ச சொன்னார் இல்லையா, ஐயா நிறையா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்ப ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கல. இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவர் நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தையில உண்மை இருக்குது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். சோதனை யார் மாறினாலும் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். காத்திரு கண்டடைவாய். காத்திருக்கும் போது நம்ம கண்டடைய செய்கிறார். 1 சாமுவேல்ல பார்க்கிறோம், அண்ணால் தேவ சமூகத்துல போய் அழுகுறாங்க. எல்கானா சொல்றாரு, 10 பிள்ளைங்களை பார்க்கல, நீ எனக்கு அதிகம் தானே அப்படின்றாரு. அப்ப சொல்றாங்க, ஐயோ என் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த கர்ப்பத்தை அடைச்சார்? கர்த்தர் தான் அடைச்சார். நான் தான் அடைச்சேன் கர்ப்பத்தை. எதுக்கு அடைச்சேன்? வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக சாமுவேலை வெளியே கொண்டு வரதான் ஆண்டவர் அந்த கர்ப்பத்தை அடைச்சார். அப்ப அவர் அடைக்கலன்னா அங்க ஆசீர்வாதம் இல்லையே. ஒரு ஒன்ஸ் கதவு ஆண்டவர் மூடுறாருன்னா நம்மளால தாங்க முடியாத பிளஸிங் ஆண்டவர் வெளியே கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். இல்லாத ஏன் எப்படி ஆண்டவர், இப்ப நான் போயிட்டு எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தாருன்னா அது சாட்சி இல்லை. எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு, எனக்கு இந்த போராட்டம்லாம் இருந்துச்சு, இது முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க, என் கூட இருந்தவங்களுக்குலாம் குழந்தை இதுவாயிடுச்சு, ஆனா கர்த்தர் என்ன சாட்சியா நிக்க வச்சார்ல, அதான சாட்சி. எது ஆண்டவர் வேணான்னு தூக்கி போடுறோம், எது மனுஷங்க
வேணான்னு தூக்கி போடுறவங்க ஆண்டவர் அதை பெஸ்டா மாத்திரமே நிக்க வைக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையப்பா, போய் மனம் விட்டு அழுகுறாங்க ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா நான் உமக்காகவே கொடுக்குறேன். அதே பொறுத்து நீ இதே சபையில நான் பண்ண ஆண்டவரே, நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அவனை உமக்காகவே நான் பிரதிஷ்டை பண்றேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவர் சாமுவேலை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் நிற்க வைக்கிற தேவனா இருக்கிறார். அதாவது தேவ சமூகத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணும் போதும் பொருத்தனை பண்ணும் போதும் அதை யோசனையோடு பண்ணணும். ஒரு பொருத்தனை பண்ணணும்னா அந்த பொருத்தனையில உறுதியா இருக்கணும், பொருத்தனையில உறுதியா இருக்கணும். ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் இரவுல ஜபிக்கும் பொழுது யாருக்கும் சொல்ல, இரவுல சொல்ல, இந்த ஒரு 1 வீக்காவே ஜபம் பண்ற, இரவுல உட்காரும் பொழுது பிசாசு சொல்றான், பண்ணு நல்லா பண்ணு, நல்லா ஜபம் பண்ணு. அது உன்னுடைய பகுதியில இருக்கிற கட்டையெல்லாம் நீ உடைச்சு நான் இந்த இடத்துல நின்றுடுவியா, பண்ணு. இதே தேவ சமூகத்துல இருக்க ஸ்தோத்திரம் பிசாசு ஸ்தோத்திரம் படுத்துட்டு இருக்கான நீங்க ஆண்டவர் அந்த தரிசனத்துல காட்டுற உட்காந்துட்டு இருக்கேன். சுத்தி பாக்குறேன் யாருமே இல்லை, சுத்தி பாக்குறேன் யாருமே இல்லை. ஒரு எல்லோ கலர் சாரி போட்டு ஃபுல்லாக மஞ்சள் போட்டு வச்சு ஒரு லேடி படுத்து வருது. வந்து நீ வந்து என்னை இது பண்ணிட்டு போயிடுவியா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆண்டவரே யாருமே இல்லையாப்பா என் கூட அப்படின்னு சொல்லி திருப்பி நான் சொல்லுது, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. நான் ஒன்று சொன்னேன், இதே இடத்துல முட்டி போடுறான். அப்போ சொல்கிறேன், இன்னொரு ஜென்னும் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு மாதிரி பட்டெல்லாம் இது பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால சகல சத்துருக்களையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர், அது ஒன்றே எங்களை சேதப்படுத்துவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், அந்த ஸ்தோத்திர பிரசன்னத்தோடைய காலை தூக்கி என்ன பண்றேன், மேல அந்த பிரசன்ஸ்ல அப்படியே போற மாதிரி இருக்கு, காலை தூக்கி அந்த லேடி மேல வச்சு இப்படி அழுத்துறேன். இயேசுவின் நாமத்தினால இதோட நீ பாதளத்துல தள்ளப்படுகிறா அப்படின்னு சொல்லி அதான ஒரே சத்தம் போட்டு அதோட இந்த பிசாசு இது புடிச்சு எழுதுட்டேன். ஆண்டவர் ஏன் அப்போ ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இந்த தடை இப்படி எனக்கு இந்த மாதிரி போராட்டம்னா நம்ம ஊழியத்துக்குள்ள எவ்வளோ நம்ம என்ட்ரு ஆகுறோமோ. இப்போதான் அப்பா சொன்னாரு, அப்படிதான் பிசாசு நம்ம கூட போராடுவோம். ஏன்னா நம்ம என்ட்ரன்ஸ்ல போய் நிற்கும் பொழுது, ஏன்னா அவனுக்கு என்னன்னா நம்மளால ஒரு 100 பேர் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டா, நம்மளால ஒரு 10 ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வந்துட்டா அவனுக்கு லாஸ் யாருல, அவனுக்கு தான் லாஸ். அப்ப என்ன பண்ணா ஒவ்வொரு நாளும் போராடுறான். முந்தா நேற்றே பிசாசு போராடுறான். ஜபத்துல உட்காந்து ஆண்டவர் பிரசன்னத்தை பயங்கரமா ஆண்டவர் என்னோட கூட பேசி கொண்டு இருக்கிறார். யோவான் 14 அதிகாரம் ஆண்டவர் சொன்னார், எனக்கு தேஜ வாசனை இது மாத்திரம் படிங்க. யோவான் 14 அதிகாரம், யோவான் 14 20 21. நான் வேண்டிக்கிட்டே ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்குதுன்னு சொல்லி நான் வாசிக்கிறேன். யோவான் 14 20 21. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை ஆமென் அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவரே நீர் எங்க கூட இருக்கிறீர் சொன்னா ஏன் இப்ப இவ்வளவு போராட்டம்? நான் ஆண்டவர் என்னவோ தெரியல அந்த வார்த்தை ஆண்டவர் திடீர்னு யோவான் 14 20 21 எடுத்து வாசி. அந்த அபிஷேகத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சொல்லி அந்த வார்த்தை எடுத்து வாசிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறதே அந்நாளில் நீ காண்ப அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப ஏன் நம்ம போய் மறைந்து கொள்ளணும்? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே இடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்கிறார். அப்ப அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்துறார். முந்தா நாளே சொன்ன பிசாசு, உன் மகனை நான் ஜரத்துல போட போறேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. ஆண்டவர் சமூகத்துல முட்டி போட்டு, ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளை ஆண்டவரே, நான் போய் சபையில நின்று ஒரு வார்த்தையாவது நான் கொடுக்கணும் ஆண்டவரே, ஒரு வார்த்தையாவது நான் பேசணும் ஆண்டவர், உங்க ஊழியமாச்சப்பா அப்படின்னு சொல்லி நான் செபிச்சேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். காலையில வரும்போது சரியான சொல்றோம் அவனுக்கு, பால் கொடுத்துட்டு இருக்க இப்படியே ஒரு மாதிரி இப்படி பண்ணா உடம்பு. அப்பயே எனக்கு பயம் வந்துச்சு. அப்ப நான் தலைமையில கை வச்சேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் டாடி உங்க பிள்ளை ஆண்டவரேன்னு சொல்லி மருந்து ஊற்றி இட்டுன்னு வந்துட்டேன். வைராக்கியத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஃபீவர் இல்லைம்மா குழந்தைக்கு நல்லா தான் இருக்கா, போங்க 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லி இப்போ திருப்பியும் மருந்து ஊத்துனேன். ஆனா ஆண்டவர் திருவிழா இதுவரையும் சொல்ல இல்லாம ஆண்டவர் அவனை பாதுகாத்து வருகிறார். கர்த்தர் சமூகத்துல போராட்டம் வரும், பிரச்சனை வரும். எத்தனைதான் ஸ்தோத்திரம் போராட்டம் வந்தாலும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடுக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி ஓடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க ஸ்தோத்திரம். இரவுல ஸ்தோத்திரம் ஏன் தெரியுமா இரவுல ஜெபம் பண்ணணும்? அந்த நேரத்துல பிசாசனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்துல கூட பாருங்க வெளியில ஸ்தோத்திரம் இந்த சிவராத்திரிக்கு எல்லா
எல்லாருமே ஒரு இடத்துல போய் அவ்வளவு ஜனங்க கூடி என்ன பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு எவ்வளவோ இருக்கை இங்க காலியா இருக்குது, எவ்வளவு பேர் வராம இருக்கிறாங்க, எவ்வளவு பேருடைய வாழ்க்கை கட்டப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது தெரியுமா? ஜெபிக்கணும். ஜெபம் தான் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபிக்காத ஒரு மனுஷனும் ஜெயம் பெறவே முடியவே முடியாது. ஸ்தோத்திரம். எத்தனையோ தேவைகள் இருந்தது வாழ்க்கையில. சொன்னாங்க சிஸ்டர், சொன்னாங்களே லாஸ்ட் மினிட் ஆனா கர்த்தர் நார்மல் டெலிவரி கட்டிட கர்த்தர் கிருபை செய்தாரு. அது ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, எனக்கு கூட சொல்லிட்டாங்க, நீ 8 மாசத்திலே ஸ்தோத்திரம், அது ஸ்தோத்திரம் வாய் திறந்துச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சுன்னாங்க. குழந்தைக்கு உள்ள மூச்சு விட முடியல, மூச்சு திணறான் அப்படின்னா சொன்னாங்க. ஆனா கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். ஏன் தெரியுமா சொல்றாருல, உனக்கு ஸ்தோத்திரம் சொன்னாங்களே சீமந்தம் நடக்கல, ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் நடக்குது. ஏன் தெரியுமா? அவங்க விசேஷித்தவர்கள் இல்ல, நீதான் விசேஷித்தவர். You are a selected people. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்துக்கிறவரா இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரா இருக்கிறபடினால அந்த சூழ்நிலை உனக்கு வேணாம், நான் வச்ச பாதை உனக்கு வேற. நம்ம தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை என்னைக்குமே நமக்கு கசப்பை மாத்திரம்தான் கொடுக்கும். ஆனா அவரோடு கூட நம்ம இணைந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றிதான் இருக்கிறார். சகோதரி சாட்சிகள் நான் யோசிப்பேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் கூட ஆண்டவரே பொறுமையா காத்திருந்திருக்கலாமோ, எல்லா வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் இன்னும் கூட பொறுமையா உமக்காக ஓடி இருக்கலாமோ. ஏன்னா பொறுமையை சகிக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். காத்திருப்பு ஒரு நாள் வீண் போகாது. ஆனா கர்த்தர் ஏற்ற வேலை சகோதரி சொன்னது போல எனக்கும் எந்த விதத்துல ஆண்டவர் ஊழியத்திற்கு தடையில்லாத ஒரு மகனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். போன வாரம் கூட ஸ்தோத்திரம், நாங்க எல்லாருமே ஸ்தோத்திரம் போகும்பொழுது கார் எடுத்துட்டு வந்து அவரே ஸ்தோத்திரம் என்ன பண்ணார், கடைசி நிமிஷம் நாங்க ட்ரை பண்ணி காரை கிடைக்கல, ஆனா கடைசியில் அவரே டிரைவ் பண்ணிட்டு வந்து ஸ்தோத்திரம் நாங்க போய் அந்த பகுதியில ஊழியர் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், எஸ்தர் ஸ்தோத்திர ராஜாத்தியை பார்க்கிறோம். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு தெரியுமா? நம்ம ஜெபிக்கும் பொழுது the spirit வந்து நம்மளுக்குள்ள அந்த ஹோலி ஸ்பிரிட் வரும் பொழுது நம்மை அறியாமலே கர்த்தர் ஸ்தோத்திரம் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். சொல்றாங்க ஸ்தோத்திரம், மொர்தெகாய் சொல்றாரு, ஒருவேளை கர்த்தர் இந்த ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உன்னை ராஜாத்தியா வச்சிருப்பாரு, அதை நீ யோசிச்சு பார்த்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப சொல்றா, நான் செத்தாலும் சாகுறேன், நீ போய் சொல்லு, உபவாசம் பண்ண சொல்லு போ அப்படின்னு சொல்றாங்க. முட்டி போடுறாங்க, போய் ராஜா சமூகத்துல நிக்கிறா. ஆண்டவர் சமூகத்துல முட்டி போட்டார். ஆண்டவர் ராஜா அந்த ஸ்தோத்திரம் அந்தவுடைய ராஜா சமூகத்துல, அந்த உலக மனுஷனுடைய ராஜா சமூகத்துல கர்த்தர் அவளை மேன்மையாக வைக்கிறார். ஸ்தோத்திரம். என்ன சொல்றார் தெரியுமா? அந்த செங்கோலை நீட்ட உடனே ஸ்தோத்திரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் ராஜாத்தி சொல்றான். இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் பொழுது அவன் சொல்றான், அந்த போட்டது எல்லா சட்டத்தையும் ஆண்டவர் மாத்துறார். யாருக்கு அவன் தூக்கு மேடையை உண்டு பண்ணானா அதே தூக்கு மேடையில ஆண்டவர் அவனையே என்ன பண்ணிட்டாரு, ஏத்திட்டாரு. அப்போ அந்த மாதிரி தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு காத்திருப்புன்றதே நம்ம சபையில உண்மையாகவே இல்லை. காத்திருக்கணும். எந்த விஷயத்துக்காக நம்ம அர்ஜென்ட்டா நடக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்துல இப்படி குறையா இருக்குப்பா, நான் நடக்கணும். இந்த சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, உடனே அவங்க சுகமாயிடணும். இந்த சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்றல, பிசாசு பிடிச்சாதான் சபைக்கு வருவாங்க, வியாதி இருந்தாதான் பாஸ்டர் தேடுவாங்க. அதே போல ஸ்தோத்திரம், அவங்க வீட்டுல எதனா ஒரு பிரச்சனை இருந்தாதான் ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாது. பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் நம்மளை எதெல்லாம் சந்தோஷப்படுத்துமோ அது மாத்திரம்தான் கண்ணுக்கு தெரியும். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரமே நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அவர் தான் அனுகிரகம் பண்ணுகிறவரா இருக்கிறார். உனக்காக மரித்தவர், உனக்காக உயிர்த்தவர், நமக்காக ஜீவனை தந்தது மாத்திரம் அல்லாமல் நமக்காக பரலோகத்தில் இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். அப்போ ஒன்றுமே இல்லாத இந்த மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை நம்ம விட்டுறவே கூடாது. அவர்தான் மாணிக்கமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் விலையேற பெற்றவரா இருக்கிறார். அப்போ விலையின்றி நம்மை மீட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அது மாத்திரம் அல்ல, கடைசி நிமிஷத்துல என்ன தரமாச்சு, காரியத்தை கர்த்தர் மாறுதலாக முடிய பண்ணினார். எந்த சூழ்நிலை ஆண்டவர் ஸ்தோத்திர யூதர்களை அழிக்க அந்த ஆமான் திட்டம் போட்டானோ அதே ஆமானை தூக்கு மேடையில ஏற்றி கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்து அந்த யூதர்களே ஸ்தோத்திரம் கொண்டாடும்படியான கர்த்தர் கிருபை செய்திருப்பார் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஆமான், பிசாசு என்கிற ஆமான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்க்க நின்றாலும் கர்த்தர் அவனை தூக்கு மேடையில
ஏற்றி நம்மை அழகு பார்க்க வைக்கிற தேவனா இருக்கிறார். அந்த ஆமா நினைச்சா அவ்வளவுதான், மொர்தெகாய் முடிஞ்சது நிலைமைன்னு. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா திட்டம் பண்ணினார்? அந்த ஆமானை விட மொர்தெகாய்க்கு அந்த ராஜவஸ்திரத்தை கொடுத்து ராஜ மேன்மையை கொடுத்த கர்த்தர் அன்றைக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ளவர் என்று சொன்னார். இன்றைக்கும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். நம்மை அவர் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நம்மையும் அவர் ஸ்தோத்திரம் தகுதிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒன்றுமில்லாத நம்ம தாங்க கர்த்தர் செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. ஒன்றுமே இல்லை, வேஸ்ட், ஒண்ணுமே கிடையாது. நேற்று நேரத்தில் இரவுல கூட ஸ்தோத்திரம் அழுத, ஆண்டவரே ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு ஸ்தோத்திரம் எப்படியோ வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க. வாலிபத்துல வெளியில போறாங்க, சுத்துறாங்க, படத்துக்கு போறாங்க. ஏன் நம்ம ஸ்தோத்திர வாலிப பிள்ளைங்களே ஆண்டவருக்கு மறைமுகமா இல்ல வெளிப்படையாவே பாவங்களை செய்யறாங்க. படத்துக்கு போறதும், விக்கிரகங்களுக்கு ஸ்தோத்திரம் படைக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக நிற்கிறதும், விக்கிரக ஆராதனை செய்யறதும், இதை சொல்றதுக்கு நம்ம வெட்கப்படுவோம் கூடாது, கூச்சப்படுவோம் கூடாது. ஏன்னா ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். அவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். ஒன்ஸ் தப்பு பண்ணிட்டோமா, சரி தப்பு பண்ணிட்டோம், சோ லீவ் இட், அதை விட்டுடு. கர்த்தர் சமூகத்துல மன்னிப்பு கேட்கணும், ஒருமனப்பட்டு நம்மை சுத்திகரித்துக்கணும். ஆண்டவரே என் பாவமான வாழ்க்கையை மன்னிங்கப்பா, என் சாபமான வாழ்க்கையை மன்னிங்க ஆண்டவரே. உங்க விட்டு நான் பின் சென்றிருப்பேன், ஆனால் என்னை திரும்பி கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்க அன்பிலிருந்து என்னை யாரும் பிரிக்க கூடாதப்பா, உங்க பிரச்சனத்திலிருந்து என்னை யாரும் பிரிக்க கூடாது ஆண்டவரே. அவர் சொல்லுவ ஒரே ஒரு வார்த்தை, எல்லா நேரத்திலும் உன் கூட இருந்து நான் மாத்திரம் தானே. கண்களை மூடுவோமா தேவ சமூகத்துல? எல்லா நேரத்திலும் உன் கூட இருந்தது நான் மாத்திரம் தானே மகளே. நீ கண்ணீர் விட முழுது ஆண்டவரே எங்க அப்பா இல்லையாப்பா, எங்க அம்மா இல்லையா ஆண்டவரே, என் கணவர் இல்லையா ஆண்டவரே, என் பிள்ளைங்க இல்லையா ஆண்டவரே. ஆனா எல்லா நேரத்திலும் உன் கூட நான் தனமா இருந்தேன். ஆனால் என்னை விட்டு அந்நிய நுகத்துல பிணைக்கவே படக்கூடாது. தேவ சமூகத்துல ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை மாத்திரம் நான் உணரணும்ப்பா. உங்க பிரசன்னம் போது ஆண்டவர், அவர் பிரசன்னம் வந்தா நம்ம சூழ்நிலை அவர் அப்படியே மாற்றிடுவார். என்னதான் பிசாசு வெள்ளம் போல மேற்கொள்ள வந்தாலும் கர்த்தர் அதை ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட் எப்படி மாத்திடுவார். இந்த எகிப்தியர் ஸ்தோத்திரம் பின்தொடர்ந்து வராங்க மேற்கொள்ள. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாய் நடத்தினார். செங்கடலை 2ஆக பிளந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். செங்கடலே ஆண்டவர் பிளக்கிறார்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை அவருக்கு ஏமாத்திரம், நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள் ஏமாத்திரம். அவர் செங்கடலை 2ஆய் பிளந்தவர் மாத்திரம் அல்ல, அவர் இன்று நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாரே. எத்தனையோ பேர் நம்ம விட்டு போயிட்டாங்க, எத்தனையோ பேர் கடந்து போயிட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு நமக்கு இருக்கிற வியாதிக்கு எத்தனையோ பேர் சோதர சகோதரி சொன்னது போல சூசைட் பண்ணிக்கினாங்க. அவங்க இல்ல, அவங்க போயிட்டாங்க. கர்த்தர் நம்ம ஜீவனோடு காத்து கொண்டு இருக்கிறார். கொரோனாவில் எத்தனை ஸ்தோத்திரம் பேர் இறந்து போனாங்க. ஸ்தோத்திரம் எத்தனை பேர் மரிச்சு போனாங்க கொரோனாவில். நல்லா இருந்தவங்க, திடகாத்திரமா இருந்தாங்க, நல்லா ஜிம்முக்கு போனவங்க, நல்ல ஸ்தோத்திரம் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டவங்க. கர்த்தர் நம்ம ஜீவனோடு பாதுகாத்தாரு. பலவீனம், கோல்டு, காஃப் எல்லாம் நமக்கு தான் வருது. தலைவலி, வயிற்று வலி, முடியல ஆண்டவரே, காலெல்லாம் வலிக்குதுப்பா, இடுப்பெல்லாம் வலிக்குதுப்பா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பலப்படுத்துகிறேன், உன்னை நான் பலப்படுத்துவேன். நீ என் சமூகத்துல உட்காரு. கால் வலிக்குதா, வா முட்டி போடு, ஜெபம் பண்ணுவோம். என்ன பிரசனத்தால நிரப்புவோம். அந்த வலியை ஆண்டவர் சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். அவருடைய பிரசனை நம்மை சுகமாக்க வல்லதா இருக்கிறதே. தேவ சமூகத்துல ஒருமுகப்படுவோமா ஆண்டவரே. தேவ சமூகத்துல அப்ப உமக்காய் காத்திருக்கிற ஜீவி எங்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே. உமக்காய் காத்திருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரே சீக்கிரம் எங்களை ஆசீர்வதிங்க, சீக்கிரம் எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கவே கூடாது. எதுக்கு மாத்திரம் தெரியுமா ஜெபிக்கணும்? அப்பா சீக்கிரமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் ஆண்டவரே. சீக்கிரமாய் கனி கொடுக்கிற ஜீவி எனக்கு வரணும் ஆண்டவரே. சீக்கிரமாய் எங்க சபை நிரம்பணும் ஆண்டவரே. சீக்கிரமாய் வெளியில சென்று ஊழியங்களை ஆண்டவரை பெருக பண்ணணும் ஆண்டவரே. இதற்கு மாத்திரமே நீங்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு ஜெபிங்க. அதை விட கர்த்தர் உங்களை பயங்கர ஆசீர்வாதமாக பிளஸ் பண்ணுவார். இட்ஸ் ட்ரூ, அது உண்மை. நம்ம கர்த்தருக்காக எதை செய்தாலும் கர்த்தர் அதை கணக்குல வைக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அவர் கணக்குல வைக்கிற தேவனா இருக்கிறார். தேவ சமூகத்துல ஒரு மனதோடு முழங்கார் படியிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர் உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தை நீங்கள் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுங்கப்பா.
ஆண்டவரே எங்கள் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுங்க. நீங்க எந்தெந்த ஸ்தோத்திரம் எந்தெந்த குறிப்புகள் உங்கள் மனசுல வச்சிருக்கிறீங்களோ, எந்தெந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஸ்தோத்திரம் உங்களுடைய மைண்ட்ல வச்சிருக்கிறீங்களோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் இதுக்காக இத்தனை நாளாய் காத்திருக்கிறேன். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் இல்லையா, அநேக நாட்களாய் காத்திருத்தல் நம்முடைய இருதயத்தை இழைக்க பண்ணுகிறதா இருக்கிறது. இழைச்சு போயிட்டேன் டாடி, நான் ஒண்ணுமில்லாம ஆயிட்டேன் டாடி, ஐ எம் வேஸ்ட், நான் ஒண்ணுமே இல்லை டாடி. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், விரும்பினது வரும் மகளே, அது ஜீவ விருட்சம் போல நான் கொடுப்பேன். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கிறது தேவ சமூகத்துல. விரும்பினது நிச்சயமாய் வரும். அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் வரும். பொறுமையோடு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதம்னா ஆண்டவர் பிளஸ் பண்றாருன்னு அர்த்தம். அது புரிய மாட்டேங்குது நமக்கு. அவர் நம்மை ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் தடையை கொண்டு வருகிறாரா? தடைக்காக செபம் பண்ண ஆண்டவரே, தடையை நான் மேற்கொள்ள எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே. தடை என்றைக்குமே ஜெயத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. தடை ஒரு நாள் ஸ்தோத்திரம் அப்படி தடை வருது. கர்த்தர் தடையை கொண்டு வருது என்று சொன்னால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஒரே தடையா இருக்கு, ஒரே தடையா தான் இருக்கு. பல தடை இல்லையே. தடைகளை உடைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ சமூகத்துல பொறுமையோடு காத்திரு. அது தாமதித்தாலும் அது நிச்சயம் வரும். அது நிச்சயமாய் தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பதே இல்லை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா நம்முடைய சமூகத்துல பொறுமையோடு காத்திருக்கிற ஸ்லாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. பொறுமையோடு இரவு நேரத்துல ஸ்தோத்திரம். அந்த பிரசன்னம் நல்லா இருக்கு தெரியுமா? இரவில் அந்த 2 மணிக்கும் 3 மணிக்கும் 1 மணிக்கும் ஜெபிக்கும் பொழுது பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகிறதா இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கிறதை அவர் ஸ்தோத்திரம் அனல் மூட்டி தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Ribaladana harabenishi alama. Hallelujah. நன்றி அப்பா. உள்ள முதல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ள முதல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் என்றோ மறைந்ததையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் என்றோ மறைந்ததையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணிப்போமா? அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். சொல்லலாம், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். இசப்பா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் 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 அர்ப்பணித்தேன். ஒரு சமூகத்தில் ஒரு மனதோடு அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் கர்த்தர் மகிமைப்படுகிறவரா இருக்கிறார். இந்த கை தப்பு பண்ணுச்சுன்னா அதற்கு கணக்கு கொடுக்கணும். நம்முடைய ஆத்மா உள்ள தப்பு பண்ணுச்சுன்னா அதற்கு கணக்கு கொடுக்கணும். அதான் சொல்றாரு, என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே உனக்காக அர்ப்பணிக்கிறேன் டாடி என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒரு மனதோடு கூட அர்ப்பணிப்போம், காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியில செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். Praise to my God. Thank you Jesus.
அல்லேலூயா.